அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் என்று நாம் ஹதீஸினை பார்ப்போம். புகாரியுடைய 6945. வலி என்பவர் திருமணத்திற்கு சாட்சியாகவும் மணப்பெண்ணுக்கு பொறுப்பாளராகவும் இருப்பாரை தவிர அப்பெண்ணுக்கு பிடிக்காத மாப்பிள்ளையை அவருக்கு திருமணம் செய்துவிடக்கூடாது. மணப்பெண்ணின் உரிமையை பறிக்கின்ற வகையில் வலி மார்க்க வரம்பை கடந்து செயல்பட்டால் அப்பொழுது பிரச்சனை ஜமாத் தலைவரிடம் கொண்டு செல்லப்பட்டு அவர்கள் அந்த கல்யாணத்தை ரத்து செய்து பெண்ணிற்கு எந்த மாப்பிள்ளை பிடிக்குமோ அவர்களை வைத்து கல்யாணம் செய்து தர வேண்டும். இதனுடைய ஹதீஸ் எதனுடைய அடிப்படையில் இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஹன்சா பின்த் ஹதாம் இவர் அன்சாரியா பெண்மணி. இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் செல்கிறார்கள். அப்பொழுது சொல்கிறாங்க, கன்னி கழிந்த பெண்ணாகிய எனக்கு என் தந்தை ஒருவருக்கு திருமணம் செய்து விட்டார். அந்த திருமணம் எனக்கு பிடிக்கவில்லை, வற்புறுத்தி செய்து விட்டாங்க அப்படின்ட்டு போய் சொல்கிறாங்க. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கல்யாணத்தை ரத்து செய்கிறாங்க. தந்தை முன்னிருந்து கல்யாணம் செய்தால் கூட மார்க்கத்துக்கு முரண்பட்டு பெண்ணுடைய விருப்பத்துக்கு முரண்பட்டு இருந்தால் அந்த கல்யாணம் செல்லாது, அதை ரத்து செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே செஞ்சு காட்டியிருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு விருப்பமில்லாத திருமணத்தை அப்பெண்ணின் தந்தையே முன்னின்று செய்தாலும் அது செல்லாது. இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் இந்த புகாரி 6945 ஹதீஸினை பார்த்தோம். இதை நாம் அமல் செய்வோம், ஷேர் செய்வோம், அல்லாஹ்வுடைய திருப்தி அடைய இன்ஷா அல்லாஹ் தாலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.